ஹாய். உலகிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு நாம தாங்க. இந்தியா தான். எவ்வளவுன்னா 145 கோடி பேர் இருக்கோம். இதுல 10 லட்சம் பேர் சுகர்ன்னு சொல்லக்கூடிய இந்த நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலயும் பாருங்க 60 லட்சம் பேர் தினமும் இன்சுலின் ஊசி போட்டுக்கிறவங்களா இருக்காங்க. இந்த இன்சுலின் போட்டுக்கிறவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 453 ரூபாய் செலவாகுது. அதற்காக புதுசா டென்மார்க்கை சேர்ந்த நோவா அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு புதிய இன்சுலின் மருந்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வாரம் ஒரு முறை போட்டுக்கிட்டா போதும். இந்த வாரம் ஒரு முறை போடக்கூடிய இந்த இன்சுலின் ஊசியானது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 261 ரூபாய் தான். வாரத்துக்கு 453 ரூபாய் செலவு பண்ணிட்டு தினமும் ஊசியும் போட்டுட்டு இருக்கணும். ஆனா இனிமே வாரத்துல ஒரு நாள் போட்டுட்டா போதும். அந்த ஒரு நாளுக்கு 261 ரூபாய் செலவழிச்சா போதும். அப்படின்னா வருடத்துக்கே 52 வாரங்கள் தான். அதனால 52 ஊசி போட்டுக்கிட்டா போதும். இத புதியதாய் கண்டுபிடிச்சு அந்த நோவா அப்படிங்கிற கம்பெனி நமக்கு இந்தியாவுல இப்ப அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதனை பத்தி இந்திய பிரிவின் மேனேஜரா இருக்கக்கூடிய விக்ராந்த் சொல்லியிருக்காரு, இனிமே இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு சுகர் பேஷண்ட்டும் வாரத்துக்கு 453 ரூபாய் செலவழிக்க வேண்டியதில்லை, வாரத்துக்கு 261 ரூபாய் செலவழித்து ஒரே ஒரு ஊசி மட்டும் போட்டுட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஒரு ஸ்வீட்டான நியூஸா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா செலவு தொகை டபுளா இருக்கு இல்லையா? 453, இது 261ன்னா கொஞ்சம் பணம் அதிகமா தான் இருக்கு. அதனால என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், நாம நம்ம மருத்துவருடைய ஒவ்வொருத்தரும் நீங்க ஒவ்வொரு மருத்துவர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு தான் இன்சுலின் போட்டுட்டாலும் இல்ல மாத்திரைகள் உபயோகப்படுத்தினாலும் செய்வீங்க. அப்படிப்பட்ட நம்ம டாக்டர் கிட்ட நம்மளுடைய உடல்நிலைக்கு அந்த ஊசியை போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா? அதை போலவே நம்ம டாக்டர்கிட்ட நம்ம அந்த ஊசியை போட்டுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு முறை கேட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வாரத்துல ஒரு முறைங்கிறது ஈஸியா இருக்கு, அமௌண்ட்டும் கம்மியா இருக்குங்கிறதுனால நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது இல்லையா? அதனால நம்ம டாக்டர்கிட்ட, நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட, நம்ம எப்பவும் வழக்கமா காமிக்கக்கூடிய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அந்த ஊசியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா அடுத்த வாரத்துல இருந்தே அந்த ஊசி மெடிக்கல்ல எல்லாம் வருது